வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, தமிழ்நாடு அரசு மூலியமாக திருக்கோயில்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தேர்வு இல்லை, நேர்காணல் மட்டும் வச்சு செலக்ட் பண்ண போறதாகவும், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்க மினிமம் 8வது படிச்சிருக்கீங்க, அதை தொடர்ந்து கண்டினியூஸா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் யூஜி பிஜி படிச்சிருந்தாலும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உதவியாளர், தமிழ் புலவர், தட்டச்சர் மற்றும் காவலருக்காக வேலைவாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை பற்றின முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜஸ்க்கு வந்துடுவீங்க. நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 7 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிட்டாலே போதுமானது. தமிழ்நாடு அரசு மூலியமாக இந்து சமய அறத்துறையில் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சோளிங்கர்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 14 காலியிடங்கள் இருக்கிறதாகவும் தொகுப்பூதியம் அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் 18/10/2025க்குள்ள நீங்கள் அஞ்சல் வழியாக விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க. இளைநிலை உதவியாளர், தமிழ் புலவர், தத்தச்சர், கடைநிலை ஊழியர், காவலர், பரிசாரகர், தாளம் சுருதி, உதவி மின் பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 8 வேக்கன்ட், அதாவது 8 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. வயது வரும்பா 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இளைநிலை உதவியாளருக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் புலவர்கள் கேட்டிருக்காங்க. தமிழில் நீங்கள் பிலிட் அல்லது பிஏ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம், அல்லது எம்ஏ அல்லது எம்லிட் இதை படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப்பிஸ்டுக்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தட்டச்சர் தேர்வில் தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைநிலை ஊழியருக்காக நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். காவலருக்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணலாம். பரிசாரர்கள் கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். திருக்கோயில்களில் உள்ள பழக்க வழக்கங்கள், நெய் வைத்தியம், பிரசாதம் செய்வதற்கு உதவி செய்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தாளம் சுருதின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், நீங்கள் அதுக்கான உரிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மின் பணியாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மின் உரிமம் வழங்கும் வாரியத்திலிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில், சோளிங்கல், ராணிப்பேட்டை மாவட்டம், 631 102 மற்றும் தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் வீட்டுக்கு வரும். நேர்முக தேர்வுக்கு டைரெக்டாக போய் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம செய்தும் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.